மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. குறிப்பாக ஈரானில் உயிரிழப்புகள் அதிகரிச்சுட்டே வருது. இந்த போருக்கு மிக முக்கிய காரணமாக 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு குறிப்பாக முதன்மை காரணமாக சொல்லப்படுவது ஈரான் வந்துட்டு அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த அச்சுறுத்தல் காரணமாக இந்த போர் தொடங்கப்பட்டதாக சொல்லுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய அந்த எண்ணெய் பசி, எண்ணெய் வளம், ஈரானில் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது, அதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மேற்காசிய நாடுகளில் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இப்போ இருக்கக்கூடிய முதன்மையான நாடு பார்த்தோம்னா ஈரான். இப்போ ஈரானை அழிச்சிட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்துட்டு அந்த பகுதியில் மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த நாடாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த போர் தொடங்கப்படுதா சொல்லுது. உண்மையான காரணம் என்ன? வாங்க பேசலாம். நம்ம கூட நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் இணை ஆசிரியர் திரு கணேஷ் மணிவன் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த போருக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் சொன்னீங்க 3 காரணங்கள் சொன்னீங்க. 3மே கரெக்டு தான். 3மே கரெக்டு தான். அதில் வந்து மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னதை விட 2வதும் 3வதும் சொன்னது ரொம்பவே சரி. அதாவது 2வது நீங்கள் சொன்னீங்க யூஎஸோட எண்ணெய் பசி, அது சொன்னீங்க. 3வது இஸ்ரேல் வந்து அரபு நாடுகள்லாம் நம்மளுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது, அந்த த்ரெட்டெல்லாம் நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரியாக அரபு கண்ட்ரியாக அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் பவரை, மிலிட்ரி பவராக சொல்லலை. வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அணு ஆயுதம், அந்த ஒரு காரணமாக தான் சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அதை சொல்ல மாட்டாங்க. அதை அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க அதை சொல்லாமல் ஈரான் தான் தப்பு பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அந்த நியூக்ளியர் பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, வெப்பனை ஜென்ரேட் பண்ணுறாங்க. எப்படியா சொன்னாலுமே ஆரம்ப கட்டத்தில் ஈரான் கூட போர் தொடங்குறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நாங்கள் கிட்டத்தட்ட ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை இறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சரி, அதுக்கப்புறமே இவங்க போரை தொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அது கரெக்டு தான். இந்த டாக்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் 2015லேருந்தே இருக்குது. அந்த ஒப்பந்தம் ஒன்று 2015 நடந்தது. அதாவது அந்த 5 மேஜர் கண்ட்ரிஸ் ப்ளஸ் ஜெர்மனி, இவங்க வந்து 2015 ஈரானோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, ஈரான் பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான், ஈரான் வந்து என்னென்னா பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் நாங்கள் இது நியூக்ளியர் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம், யுரேனியம் என்ரிச் பண்ணுறோம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1967லேயே இவங்களுக்கு யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் எனர்ஜி சப்ளை பண்ணுது. முதல் 2 பேரும் அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்காங்க. ஆமாம், ஈரானும் இஸ்ரேலும் கூட நெருக்கமாக இருந்தாங்க. ஆமாம், ஏன்னா அப்போது 79 அந்த இஸ்லாமிய ரெவல்யூஷன் இருக்குல்ல, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வருதுல்ல, அப்போது அது வரைக்கும் வந்து யூஎஸோட கவர்மெண்ட்டு தான் ஒரு ஆதரவு கவர்மெண்ட்டு தான் வந்து அங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ் வந்து அங்கே வந்து நாங்கள் பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு, எனர்ஜி பர்பஸ்க்கு நியூக்ளியர் எனர்ஜி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் தான் 1967 கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய ஸ்டேட்டாக ஒரு மிலிட்ரி பவராக வந்து எமர்ஜ் ஆகுறாங்க அந்த ஏரியாவில். இது அதாவது அந்த மிடில் ஈஸ்டில், ஈரான், வெஸ்ட் ஏஷியாவில் ஈரான் இதாகிறாங்க, பெருசாக வளர்ந்து வராங்க. ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் தான் அவங்க பேர் வச்சுட்டு 1979லேருந்து அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன்லேருந்து. ஸோ இப்படி இருக்கும்போது இது அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாக தான் மெயினாக அவங்க டேர்ன் ஆகுறாங்க. அந்த வர்ற அப்போ ஒரு கம்பெனி இருந்தார், அவரு ஒரு கம்பெனி. ஏன்னா அவங்க அது வரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி ஒரு அதிபர் இருந்தார் 1953ல். அந்த அதிபரை வந்து பிரிட்டிஷர்ஸும் யூஎஸும் வந்து அவரை வந்து டாப்பிள் பண்ணி வேற ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதாவது ரஸா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரஸா பெஹல்வின்னு ஒரு அதிபரை கொண்டு வராங்க. அவர் என்னென்னா யூஎஸ் உட்கார வச்ச ஒரு அதிபர். அவர் வந்து 1953ல் உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் மேலே ஹெவி டாக்ஸஸ்ஸு, அப்புறம் அப்ரெஷன், மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி யூஎஸ்க்கு ஆதரவாக இருந்துட்டு அப்புறம் எண்ணெய் வளத்தை வந்து பூரா யூஎஸ்க்கு யூஸ் பண்ண இதெல்லாம் பண்ணும்போது மக்கள் ரொம்ப கொதிச்சு போகிறாங்க. கொதிச்சு போய் தான் 1978ல் ஒரு பெரிய அந்த கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பெரிய ஒரு இதே ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஆமாம். அப்புறம் 1979ல் அந்த இவர் வராரு, கமேனி வந்து அந்த பெரிய அளவில் அந்த ரெவல்யூஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அவரை போயிடுறாரு, அவர் வெளிநாடு போயிடுறாரு. ஸோ இவங்க அப்போது ஒரு கம்பெனி இருந்தார், இப்போ இறந்தார்ல, அவருக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருந்தார். அவர் வந்து அவரோட தலைமையில் அவர் தான் சுப்ரீம் லீடராக இருந்து அப்போலேருந்து அந்த கண்ட்ரி வந்து ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு ஒரு கண்ட்ரி. இவங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அங்கே அந்த பகை. ஸோ அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இஸ்லாமிக்
ரிப்பப்ளிக்காக இவங்க ஃபார்ம் ஆனோன்னே இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு அங்கே. ஏன்னா ஆல்ரெடி அரேப் நேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கிறதா இஸ்ரேல் வந்து நினச்சிட்ருக்கு. ஏன்னா இஸ்ரேல் வந்து 1948 இஸ்ரேல் ஃபார்ம் ஆகுது. அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம், அதாவது ஹிட்லர் இந்த ஜூஸ் எல்லாம் நிறைய பேர்த்து கொண்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தனி நாடு, நம்ம இனத்துக்கு வந்து ஒரு தனி நாடு, யூதர்களுக்கு ஒரு தனி நாடு இல்லை அப்படின்னோடனே, அப்படி இருக்கும்போது ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் கண்டரில் வந்து பாலஸ்டைன் அப்போ இருக்குது. ஸோ அந்த பாலஸ்டைனில் ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அந்த ஜூஸ்லாம் அந்த இடத்துல இருந்த இது இருக்குது, ஸோ ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி அந்த இடத்துலேயே வந்து ஜூஸ்க்கு வந்து ஒரு நேஷன் க்ரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு அங்கே வந்து பாலஸ்டைனை பிரித்து தான் இஸ்ரேலை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணி 1948 இஸ்ரேல் ஃபார்ம் பண்ணோன்னே இது வந்து அரேப் நேஷன்ஸ்க்கு பெரிய த்ரெட் ஆனோன்னா அவங்க வந்து இவங்க மேலே ஒரு 5 அரேப் நேஷன்ஸு இஸ்ரேல் மேலே போர் தொடுக்குறாங்க. போர் தொடுத்த போதும் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சப்போர்ட்டில் அந்த அரேப் கண்ட்ரிஸ் எல்லாம் இவங்க தோக்கடிச்சிட்றாங்க. தோக்கடிச்சு மெயினாக சிரியா, ஈராக்லாம் வந்து இவங்க மேலே ரொம்ப பெரிய அளவில் கோபத்தில் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு என்னென்னா போக போக ரொம்ப பயம் ஆகிடுது. இந்த சுற்றி அரப் ஸ்டேட்ஸு, பாலஸ்டைன்னு ஒரு பெரிய ஒரு அரப் ஸ்டேட்டு, ஸோ அதை தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் அந்த கோபம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ ஈரான் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆனோன்னே அவங்களும் வந்து பெரிய அளவில் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ரொம்பவே பெரிய அளவில் ஒரு எதிர் நாடாக இருக்காங்க. ஸோ இஸ்ரேல், யூஎஸ், அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஈரான் வந்து அப்படியே எமர்ஜ் ஆகி வருது. ஸோ மற்ற அரப் ஸ்டேட்ஸை விட இது வந்து பெருசாக, ஏன்னா டர்க்கி, ஈஜிப்ட், இதெல்லாமே ஈராக்கு, இவங்கெல்லாமே மிலிட்ரி பவர்ஸாகவே இருக்குது. பட் அதை விட இதில் என்னென்னா மிலிட்ரி பவர்ஸ் அவ்வளோ இருக்குது. இஸ்ரேல் டைம் இருக்குது, இப்போ அதை கூட கூட்ட சேர்த்தாக்கூடிய அமெரிக்கா டைம் இருக்குது. இவ்வளவு ஃபோர்ஸை வச்சு ஈரானை வந்துட்டு அழிச்சிடலாம், அவ்வளோக்கூடிய அந்த வலிமை இருக்குது. இருந்தாலுமே அணு ஆயுத உற்பத்தியை ஏன் அவங்க காரணமாக சொல்கிறாங்க? அதுக்கு காரணம் இஸ்ரேல் தான். ஏன்னா இஸ்ரேல் 5 கண்ட்ரிஸ், 5 மேஜர் பவர்ஸ் இருக்குல்ல, இப்போது செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்க 5 கண்ட்ரிஸ், யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ், சைனா அண்ட் ரஷ்யா. இந்த 5 கண்ட்ரிஸும் வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அப்போது கண்ட்ரிஸ் அப்படின்னு முன்னாடியிலேருந்து, அதாவது 1967 அவங்க வந்து நியூக்ளியஸ் கண்ட்ரிஸாக ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து டோட்டல் 9 நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்ஸு ப்ளஸ் இந்தியா, பாக், இஸ்ரேல் அண்ட் நார்த் கொரியா. ஆனால் இதில் வந்து இந்தியா, பாக் ஓப்பனாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து நியூக்ளியர் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி நார்த் கொரியாவும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்தில் இருந்திருக்காங்க. ஆமாம், 2003 வந்துட்டு அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஆமாம், கரெக்ட் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை அவங்க. ஸோ இவங்க ஆனால் டெவலப் பண்ணிடுறாங்க. எப்படின்னா 1960s 50s இவங்க வந்து ஃப்ரான்ஸோட உதவியோட சப்போர்ட்டில் இவங்க வந்து அந்த நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுறாங்க 50s ஃப்ரான்ஸோட இது. ஸோ அப்படி ஏன் டெவலப் பண்ணுறாங்கன்னா, அகெயின் அந்த சுற்றி அரப் ஸ்டேட்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட த்ரெட்டு வரும்போது நம்ம வந்து அந்த நியூக்ளியர் பவரை வச்சு இது பண்ணால் பயமுறுத்த முடியும் அப்படின்னு அவங்க அடங்கி போயிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா ஈராக்கு, ஈரான்லாம் வந்து பெருசாக எமர்ஜ் ஆகிட்டு வருது ஒரு மிலிட்ரி பவராக. ஸோ அவங்க அக்வயர் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது ஈரானும் வந்து என்ன நினைக்கிறாங்க, சரி மற்ற கண்ட்ரீஸ்லாம், கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஓரளவுக்கு அவங்களும் மிலிட்ரி பவர் இருக்கும்போது, பட் அதெல்லாம் தாண்டி ஈரானுக்கு என்னென்னா யூஎஸும் இஸ்ரேலும் ஒரு பெரிய த்ரெட்டாகவே இருக்கிறனால இவங்க வந்து நம்ம இந்த கன்வென்ஷனல் மிலிட்ரி பவரை தாண்டி நம்மளுக்கும் நியூக்ளியர் பவர் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அது ஒரு செய்தி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க, தகவல் தான். ஆனால் இருக்குது, இந்தியாட்டே இருக்குது, பாகிஸ்தான்ட்டே இருக்குது. அதேமாதிரி ஈரான் வந்து உற்பத்தி பண்ண தான் சொல்கிறாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் வச்சே தாக்குறாங்களே, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல், அணு ஆயுதம் அவ்வளோ பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் 1945 அந்த உலகப் போர் முடிஞ்சதே வந்து அந்த ஹிரோஷிமா, நாகசாகியில் போட்ட அந்த அணுகுண்டுகள் தான். சரியா, அந்த அணுகுண்டு போட்டனால தான் அந்த போரே முடிவுக்கு வந்துச்சு. ஸோ அது பெரிய பாதிப்பு, அவ்வளோ லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வேர்ல்டுக்கு தெரிய வந்தது நம்ம வந்து போர்னா எவ்வளோ இது, அது நம்ம 2 வேர்ல்டு வார்லையும் பார்த்துட்டோம். பட் அணு ஆயுதம் வந்து எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னா, அந்த ஹிரோஷிமா நாகசாகியோட
அந்த பாதிப்புகளை வச்சு தான் வேர்ல்டு தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டே வந்து ரெண்டாக பிரியுது. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனாலும் ரெண்டு போலரைஸ் ஆகுது. ஒன்று வந்து சோவியத் யூனியன் ஒரு சைடும், இன்னொரு பக்கம் அமெரிக்கா. ரெண்டு பெரிய சூப்பர் பவர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க ஏன் சப்போர்ட் உள்ள நாடுகள், இவங்க ஏன் சப்போர்ட் உள்ள நாடுகள்னு இவங்க அப்படியே உலக நாடுகளையும் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க தான் பெரிய அண்ணன்கள் மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அப்போவே 1945 அந்த ஆட்டம் பாம்புக்கு அதுக்கப்புறமே அதோட விளைவுகளை பார்த்துட்டு உலக நாடுகள்லாம், பெரிய நாடுகள்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது இனிமேட்டு இந்த நியூக்ளியர் பவரை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணக்கூடாது நம்ம யாருமே, அதை வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு, அதாவது எனர்ஜி ஜென்ரேஷன் பர்பஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்போது 1953ல் யூஎனில் அப்போது யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ஹைசன்ஹோவர் இருக்கார். அவர் வந்து ஒரு இது ப்ரொப்போசல் ஒன்று வைக்கிறாரு. என்னென்னா ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்ட்டு. அது என்னென்னா, இனிமேட்டு நம்ம இந்த அட்டாமிக் எனர்ஜி வந்து நம்ம பீஸ்ஃபுல் பர்பஸ், அதாவது எனர்ஜி ஜென்ரேஷன் மட்டும், ஆமாம், அணுசக்தியை எனர்ஜி ஜென்ரேஷன் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும், அதை வெப்பனாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி அவர் ஒரு ப்ரொப்போசல் கொண்டு பண்ணி அதுக்காக ஒரு ஒரு ஒப்பந்தம் எல்லாரும் போட்டுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஆனாலும் அந்த கோல்டு வார் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த அது வந்து யூஎஸ்க்கும் அதாவது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. பனிப்போர் போயிட்டே இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு 1962ல் கியூபா கிரைசிஸ்னு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று உருவாகுது 1962ல். அது என்னென்னா, கியூபா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது சோவியத் யூனியன் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஸோ அந்த கியூபாவில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா இந்த யூஎஸோட ஸ்பை சேட்டலைட்ஸ் வந்து அந்த கியூபா கண்ட்ரியை வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அங்கே பார்த்தா நிறையா வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்க அந்த படங்கள் தெரியுது யூஎஸ்க்கு. அது யார் வச்சுருக்காங்கன்னா, சோவியத் யூனியன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கியூபா வந்து இதுக்கு கிட்டையே, ஃப்ளோரிடாக்கும் அந்த யூஎஸோட அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மாகாணத்துக்கும் கியூபாக்கும் ரொம்ப தூரமே கிடையாது, ஒரு சின்ன போட்லேயே போயிடலாம். ஸோ ஈஸியாக யூஎஸாக அடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ வந்து ஜான் எஃப் கென்னடி தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சரி இங்கே சோவியத் அட்டாக் பண்ண போகிறாங்க, ஒரு நியூக்ளியர், ஏன்னா அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிடுச்சு அந்த பனிப்போர், அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னோன்னா உடனே கென்னடிகிட்ட வந்து எல்லோரும் ப்ரெஷர் கொடுத்து நம்மளும் போய் அட்டாக் பண்ணோன்னா ஷிப்பெல்லாம் கொண்டு போய் கியூபா பக்கத்தில் நிறுத்திடுறாங்க. நிறுத்தும் போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கென்னடி தான் என்ன பண்ணுறாரு, இல்லை இது வந்து டிப்ளமசியில் வந்து இதை தீக்கணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தையில் அதை இது பண்ணிடுறாங்க. அந்த கியூபா கிரைசிஸ் மட்டும் தீர்க்கப்படலைன்னா அன்னைக்கு வந்து பெரிய இன்னொரு பெரிய அழிவை வந்து உலகம் அந்த அணு ஆயுதத்தால் சந்திச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் ஏற்கனவே 1953ல் இவர் யூஎஸ் பிரசிடென்ட் ஐசன்ஹோவர் இந்த ஒரு ஆட்டம் கொண்டு வந்தார். ஆமாம். ஸோ இப்படி இருக்கும்போது தான் சரி இந்த கியூபா கிரைசிஸ் என்ன பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. சரி இது வந்து சரியில்லை, எப்போ வேணாலும் இந்த மாதிரி எதாவது நடக்கலாம், இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னா அது அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. அதுக்குள்ளேயே பை 1967லாம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சோவியத் யூனியனும் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க ஆல்ரெடி, அதான் 1962ல் வச்சுட்டாங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸும் டெவலப் பண்ணிடுறாங்க, யூகேவும் டெவலப் பண்ணிடுறாங்க. ஸோ ரஷ்யா என்ன பண்ணுது, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃப்ரான்ஸ் அண்ட் யூகே டெவலப் பண்ணோன்னா ரஷ்யா என்ன பண்ணுது, சைனாவும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, ரஷ்யா ஒரு இந்த சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் நாடு. சோவியத் யூனியன் வந்து சைனாவுக்கு அந்த நியூக்ளியர் வெப்பனை கொடுக்குறாங்க, அந்த டெக்னாலஜியை கொடுத்து நீங்களும் டெவலப் பண்ணுங்க. ஸோ சைனாவும் டெவலப் பண்ணி அதுவும் ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் ஆகி, ஸோ பை 1967 இந்த 5 கண்ட்ரிஸும் நியூக்ளியர் வெப்பன் பவர் இருக்கிற கண்ட்ரிஸாக மாறிடுது. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணி 1960ல் ஸோ வந்தோன்னே அப்போ இன்னுமே வேர்ல்டு கண்ட்ரிஸ்க்கெலாம் என்னென்னா ஒரு அச்சுறுத்தல் வந்தோன்னே சரி இதுக்கு எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு எல்லாரும் பேசி, முக்கியமாக யூஎஸ் சோவியத் யூனியனே பேசுகிறாங்க, நிறையா பேசி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பேசி 1970ல் ஒரு நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னா அதான் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம். இது வந்து அணு ஆயுதத்தை வந்து இனிமேட்டு அணு ஆயுதம் வச்சுருக்க 5 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த கண்ட்ரிஸ் வந்து இனிமேட்டு இன்னும் அதை டெவலப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் வந்து இதில் உறுப்பினராகி
இவங்களும் உறுப்பினர் ஆகணும், அந்த 5 கண்ட்ரிஸும். மற்ற கண்ட்ரிஸும் உறுப்பினர் ஆகி அணு ஆயுதத்தை இனிமேட்டு அவங்க புதுசாக அக்வயர் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. எந்த வேலை செய்ய இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கான அந்த காலகட்டம் வந்திருக்கும். அப்போ சோவியத் சேர்ந்திருக்காது. ஏன்னா சோவியத் வந்து அப்போ வந்து அந்த பரிசோதனை கட்டத்தெல்லாம் இருப்பாங்க. சோவியத் கண்டுபிடிச்சோன்னா சீனாவுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் இந்த அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு நிலைக்கு வந்தோன்னா தான் இந்த நாடுகள் வந்து அந்த என்பிடியை கொண்டு வராங்க. ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல எங்கிட்ட இருக்கலாம், நாங்கள் அடுத்து தயாரிக்க மாட்டோம், ஆனால் எங்கிட்ட இருக்கோம், மற்ற நாடுகள் இன்னும் தயாரிக்க கூடாது அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம்? இல்லை, இது என்னன்னா இப்போது ஒரு 2 பேர்த்துக்கிட்ட ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அதுல 2 பேர்த்துக்கிட்ட தான் இருக்குது. அதே ஒரு 10 பேர்த்துக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேரும் ஒரே மைண்டில் இருப்பாங்கன்னு, யார் வேணால் எப்போ வேணால் ஏதாவது மைண்டு சேஞ்ச் ஆகலாம், ஏதாவது பண்ணலாம். ஸோ 5 கண்ட்ரிஸ்கிட்ட இருக்குது, அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, அவங்களே கொஞ்சம் ஏதாவது என்னைக்காவது அந்த மனம் மாறலாம். பட் நீங்கள் இன்னும் அதிகமாக இப்போ 20 கண்ட்ரிஸுக்கு அணு ஆயுதம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 20 கண்ட்ரீஸில் அந்த ப்ராபபிலிட்டி அதிகம். அந்த அணு ஆயுத அந்த இது இருக்குல்ல, வெப்பன், அது மேலே அந்த ஒரு பட்டன் தட்டினா போதும், அந்த போய் லான்ச் பண்ணி அந்த வார்ஹெட் போய் மிசைல் போய் அந்த அணுவை வச்சு லான்ச் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் 5 கண்ட்ரீஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இதே 20 கண்ட்ரீஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த இறையாண்மை பாதுகாப்பு இருக்குது. அதனால தான் அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்பிடிங்கிற ஒப்பந்தம் வந்து 1970 வருது. வந்தோன்னா அதிலே என்ன சொல்லியிருக்குன்னா, 3 அதோட குறிக்கோள்கள் என்னென்னா, இந்த 5 கண்ட்ரீஸ் இருக்குல்ல, நியூக்ளியர் பவர் கண்ட்ரீஸு, அந்த 5 கண்ட்ரீஸும் வந்து இனிமேட்டு இதை வந்து இன்னும் அதிகமாக அந்த அணு ஆயுதத்தை வந்து அவங்க தயாரிக்கக்கூடாது, இருக்கிறத வச்சுட்ருக்கணும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த வார்ஹெட்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, மற்ற கண்ட்ரீஸ் அக்வயர் பண்ணாமல் பார்த்துக்கணும், ஒன்று. ரெண்டாவது, மூணாவது என்னென்னா, அதை வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம். அதுக்கு இந்த அணு ஆயுதம் வச்சிருக்க அந்த 5 கண்ட்ரீஸும் வந்து அவங்களுக்கு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு இவங்களுக்கு சப்ளை பண்ணி எனர்ஜி ஜென்ரேஷன் கொடுத்தா, அவங்க வந்து இந்த ஒப்பந்தம் போட்டு எனர்ஜி ஜென்ரேஷன் கொடுத்தா அவங்க வந்து அதை பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அணு ஆயுதம், ஆனால் அதை கண்காணிக்கணும் அப்படின்ட்டு தான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEAன்னு ஒன்று கொண்டு வராங்க. அது ஒரு வாட்ச் டாக். ஸோ இப்படி தான் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் காரணம். நான் சொன்ன மாதிரி தான் 5 கண்ட்ரிஸ் கொண்டு வந்ததுக்கு இதுதான் காரணம் சொல்கிறேன். இதுதான் காரணம். அப்போ 191 கண்ட்ரிஸ் வந்து சிக்னேட்டரிஸாக இருக்காங்க. நாடுகளும் உள்ள இருக்கப்போ இந்தியா உள்ள இல்லையே, அது என்ன ரீசன்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னா, மொத்தம் 9 நாடுகள் அணு ஆயுத நாடுகளாக நம்ம டிக்ளேர்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 8 நாடுகள் டிக்ளேர்டு, ஒரு நாடு வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணல. அது என்னென்னா இஸ்ரேல். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 5 சூப்பர் பவர்ஸ் வந்து US, UK, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா. இது 5மே வந்து அந்த பெரிய நாடுகள். ஏற்கனவே 1967க்கு முன்னாடியே அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணவங்க. அதுக்கப்புறம் அணு ஆயுத நாடுகளாக வந்தது வந்து இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் அண்டு நார்த் கொரியா. நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா அதில் ஒரு சிக்னேட்டரியாக இருந்தது. அவங்களும் இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்க கடைசியில் என்ன பார்த்தா, திடீர்னு 2003 அதுலேருந்து வெளியே வந்துட்டு 2006 இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ரீசன் சொல்கிறாங்க அவங்க வந்து இல்லை, அவங்க இதில் என்னென்னா, இந்த சிக்னேட்டரிஸ்லாம் என்னென்னா, இதில் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்க முடியாது. அது பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் வைக்க முடியும். அதாவது அதில் என்னென்னா, IAEAன்னு சொன்னல, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதுதான் வாட்ச் டாக். நீங்கள் இப்போது அணு ஆயுதம் வச்சுருக்க நாடுகள்கிட்ட இல்லை வச்சுருக்கிறதா சந்தேகப்பட்ட நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே அவங்க வந்து அணு ஆயுதத்தை இன்னும் மென்மேலும் வெப்பனாக தயாரிக்கிறாங்களா, இல்லை புதுசாக யாராவது ஒரு நாடுகள் வந்து புதுசாக ஏதாவது அந்த பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக வழங்கப்பட்ட அந்த அணுவை வந்து வெப்பனாக தயாரிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இந்த சிக்னேட்டரிஸ் கிட்ட, அந்த நாடுகள் கிட்ட தான் இவங்க போய் பார்க்க முடியும். ஸோ மற்ற நாடுகள் யாராவது கையெழுத்து போடலையோ, இந்தியா மாதிரியான நாடுகள்கிட்ட வந்து போய் பார்க்க முடியாது. இந்தியா ஏன் கையெழுத்து போடலன்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு இந்தியாவுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, இஸ்ரேலும் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அவங்ககிட்ட இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான். அவங்க வந்து டிக்ளேர் பண்ணலைனாலும் அவங்க வந்து 1950ஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஃப்ரான்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான் அந்த அரபு நாடுகளோட த்ரெட் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. ஃப்ரான்ஸ் அவங்களுக்கு உதவி பண்ணி, ஃப்ரான்ஸோட சப்போர்ட்டில் தான் அந்த என்ரிச் பண்ணி அணு ஆயுதத்தை தயார் பண்ணுறாங்க. ஆனால் அஃபிஷியலாக அவங்க அதை டிக்ளேர் பண்ணல, மறுக்கவும் இல்லை. ஆக்சுவலாக ஈரான் மாதிரியாவா? ஈரானோட கேஸே வேறு. ஈரான்
அந்த மாதிரி ஒரு அணு ஆயுதத்தை தயார் பண்ணுறதுக்கான அந்த இதுதான் நோக்கி தான் போகிறாங்க. அப்ப 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஈரான் வந்து இவங்க தயாரித்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி, அவங்கக்கிட்ட இருக்குது அணு ஆயுதம் இஸ்ரேல் கிட்ட. பட் ஈரான் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் நீங்கள் அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் இந்த வாரே. அவங்க வந்து 400 kilograms ஆஃப் யுரேனியம் வந்து என்ரிச்டு யுரேனியம் வச்சுருக்காங்க. அது அந்த 400 kilogram அது அந்த என்ரிச்மெண்ட்டுமே 60% மேலே அவங்க என்ரிச் பண்ணிட்டாங்க. ஆமாம், நீங்கள் 60% மேலே பண்ணிட்டாலே வந்து அந்த 90% ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் வந்து அதான் ஒரு தடவை இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து நோ டைம், அதாவது ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ வந்து அதை வந்து அணு ஆயுதமாக தயார் பண்ணிட முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் இருந்தாலும் அவங்க வச்சுருக்க அந்த என்ரிச்டு யுரேனியம் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது வித்தின் அ வீக் வந்து அதை ஆயுதமாக மாற்றி அதை ஒரு போர்னு வந்துச்சுன்னா அதில் பயன்படுத்த முடியும். அதனால தான் அதுக்காக தான் இந்த போர். அவங்களும் ஒரு சிக்னேட்டரியாக தான் இருக்காங்க இந்த என்பிடியில், நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியில் இருக்காங்க. அதனால தான் போய் IAEA போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போது தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஈரானுக்கு வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி அந்த நியூக்ளியர் அந்த மெட்டீரியல் கொடுத்ததே சப்ளை பண்ணதே 1967 US தான் கொடுக்குறாங்க, அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க, பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த 80 to 88 வந்து ஈராக் வார்லாம் வருது. ஸோ இந்த சமீபத்தில் அந்த தகவல் உண்மையான தெரியல. ஆமாம், ஈரானில் வந்துட்டு அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுறதற்கான தயாரிக்கிறதுக்கான அந்த தடயம் எதுவும் இல்லைன்ற மாதிரி தகவல் வந்துச்சு. அது உண்மையா? எப்படி அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுறதுக்கான தடயம் இல்லை ஆய்வு நடத்த? ஆமாம், அதுதான். அதை இன்னும் யாருமே கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த IAEA ரிப்போர்ட்டே வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்கக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் கிடையாது அவங்க அப்படின்னு. ஆனால் இது சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது, அந்த IAEAவோட ரிப்போர்ட்ஸே என்ன சொல்லுதுன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி 400 kilogram ஆஃப் யுரேனியம் என்ரிச்டு யுரேனியம் வந்து அது எப்போ வேணாலும் அதை வந்து நீங்கள் 90% கொண்டு போக முடியும், கொண்டு போய் அதை வந்து அணு ஆயுதத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். அதனால தான் இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. முன்னாடியே 2002லேயே வந்து ஒரு சேட்டலைட் இமேஜ், யூஎஸோட சேட்டலைட் இமேஜ் வந்து ஈரான் இந்த மாதிரியான தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுறாங்கங்கிறது அவங்களுக்கு காட்டுது. அப்போயே அவங்க அலர்ட் ஆகி அதுக்கப்புறம் அகைன் 2006ன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் கிடைக்குது. ஸோ இதை வச்சு தான் அவங்க ஈரானுக்கு அழுத்தம்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் சாங்ஷன்ஸ் வருது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் 2015 ஒரு ஒப்பந்தம் வருது. இந்த 5 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, நான் சொன்னல, UK, USA, சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இந்த கண்ட்ரிஸு ப்ளஸ் ஜெர்மனி. ஸோ இந்த 6 கண்ட்ரிஸும் சேர்ந்து 2015 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஈரானில். அதாவது இந்த அணுவை வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு, எனர்ஜி ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு. அதுக்கு வந்து இவங்க அந்த சாங்ஷன்ஸ்லாம், ஈரான் மேலே சாங்ஷன்ஸ்லாம் இருந்தது சரிங்களா, அந்த பொருளாதார தடை இருந்தது, அந்த தடையெல்லாம் நீங்கள் நீக்கிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒப்பந்தம் அதுதான். ட்ரம்ப் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒப்பந்தம்லாம் எல்லாம் போகஸ், இதெல்லாம் வந்து ஈரானுக்கு சாதகமாக இருக்கிற ஒப்பந்தம், இதை எப்படி இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா அதுலேருந்து US வெளியேறுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, ஆனால் ஈரான் அணு ஆயுதம்லாம் இருக்குதுன்னு யாரும் கன்ஃபார்மாக சொல்லலை. இவர் வந்து சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் இயர், அதாவது ஜூனில் வந்து அவங்க தயாரித்து வச்சுருக்காங்க 400 kilogram ஆஃப் யுரேனியம், என்ரிச்டு யுரேனியம் இருக்குது அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் ஜூனில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட் இஸ்ரேலும் அப்புறம் USம் தாக்குதல் நடத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த US அந்த பெரிய மலை மேலே ஒரு பெரிய B1 பங்கர் பஸ்டர் பாம் போடுறாங்க. அந்த B1 இதுலேருந்து போட்டு அதை அழிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஈரானோட பிரசிடெண்ட் என்ன சொல்கிறார், பெசஸ்கியான் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து இதை அழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் வச்சுருக்கிற இடம்லாம் வந்து வேறு இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்பயும் அவர் வந்து இப்படி சொல்லலை, நாங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கோன்னு சொல்லலை, அணுவை அந்த யுரேனியத்தை வச்சிருக்கிறது இல்லை அந்த எனர்ஜியை வச்சிருக்கிறது வந்து வேறு இடத்துல வச்சுருக்கோம். ஒருவேளை அதை அழிக்கிற வரைக்கும் இந்த போர் தொடரலாம், அதுக்காக இந்த போர் தொடங்கியிருப்பாங்க. இல்லை அதுதான் இப்போயும் வந்து அவங்க அணு ஆயுதம் வச்சுருக்காங்களா என்ன அப்படின்னு என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து அந்த ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குது, அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு. பட் அவங்க தயாரிச்சிட்டாங்களா வச்சுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது
சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த போர் இந்த போர் நீங்கள் நம்ம இந்தியாவோட இது பற்றி கேட்கும்போது இந்தியா வந்து லைக் பாகிஸ்தான், லைக் நார்த் கொரியா, லைக் இஸ்ரேல் வந்து சிக்னேட்டரி கிடையாது. 2003 நார்த் கொரியா வெளியே வருது. இந்தியா சிக்னேட்டரி இல்லை, பாகிஸ்தான் சிக்னேட்டரி இல்லை, இஸ்ரேல் சிக்னேட்டரி இல்லை. ஸோ இவங்க இப்போ இந்த 4 நாடுகள், அந்த 5, ஸோ இப்போ 9 நாடுகள். நீங்கள் இந்தியா ஏன் சைன் பண்ணல அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து 1962 சைனாவோட ஒரு பெரிய வார் நடந்தது, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பெரிய வார் 47 போதும் சரி, 48ல் 65ல் பாகிஸ்தானோட, அதாவது 47, 48, 65, 71 இந்த வாரெல்லாம் வந்து பாகிஸ்தானோட நம்மளுக்கு. 62ல் சைனாவோட. ஸோ இந்த வாரெல்லாம் பர்டிகுலர்லி 1962 வார், அந்த சைனாவோட வாரில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் லாஸ் இருந்தது. லாஸ்ன்னு சொல்கிறதுனா நம்ம ஒரு பகுதி அந்த அக்சாய் சின்னை வந்து நம்ம இழந்துட்டோம், நிலப்பரப்பு அளவில். ஆமாம், இழந்துட்டோம். நம்மளுக்கு அது ஒரு தோல்வி அப்படின்னே சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா என்ன நினச்சதுன்னா, ஒரு பெரிய சைனா மாதிரியான ஒரு அப்போவே ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்த ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி, அவங்க வந்து நியூக்ளியர் ஸ்டேட்டு. ஸோ அப்போவே ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏன் நம்மளும் வந்து ஒரு நியூக்ளியர் நேஷனாக கண்ட்ரியாக மாறக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்தியா வந்து அதில் சைன் பண்ணல. அந்த 62 வார்க்கு அப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய அதே நினைப்பு தான் எல்லா நாடுகளுக்கும் இருக்கும், அத்தனை நாடுகளுக்கும் அந்த நினைப்பு தான் இருக்கும். அதுதான், அதை தான் இவங்க தடுக்கிறாங்க. இந்தியாவே அவங்க யாருமே அலோவ் பண்ணலையே. யூஎஸ்மே இந்தியா வந்து அணு ஆயுத அந்த இதை டெஸ்ட் வந்து இப்போ 1974 பண்ணுறாங்க. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கப்போ போக்ரானில் பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் போக்ரானில் டெஸ்ட்டு பண்ணி நம்ம இந்தியா எப்படி அதை சாதிச்சு அப்படின்னு அதுதான் இந்திரா காந்தியோட, அதனால தான் அவங்க அயன் லேடி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து அத்தனை நாடுகளுக்கும் நம்ம வந்து ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அது, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து 71ல் அந்த வாரில் ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வேறு இருந்தது. ப்ளஸ் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் என்னென்னா, இந்தியாவுக்கு பெரிய சப்போர்ட்டு சோவியத் யூனியன் அப்போது. ஏன்னா அந்த சோவியத் யூனியன் 1971 வார்லேயே வந்து சோவியத் யூனியனோட அந்த மாரல் சப்போர்ட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்து. ஏன்னா அந்த டைமில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உருவாச்சுல, அந்த பாகிஸ்தான் வாரில் 71 வாரில் யூஎஸோட இதெல்லாம் வந்து அவங்க மொபிலைஸ் பண்ணிட்டாங்க இந்தியா மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க அட்டாக் பண்ணால் ஒரு வேளை சோவியத் யூனியன் வந்து அட்டாக் பண்ணிவிடுமோ, அது வந்து ஒரு பெரிய போராக மாறுமோ அப்படின்னு, உலக யுத்தமாக மாறுமோன்ட்டு தான் அது நடக்கலை. ஸோ இந்தியா பங்களாதேஷ் அந்த போரில் ஜெயித்தாங்க. இந்தியா பங்களாதேஷ் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இன்னும் அதோட அந்த நியூக்ளியர் ஸ்டேட்டாக மாறுறதுக்கான அவசியம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ என்றைக்கு இருந்தாலும் இவங்க இந்த பாகிஸ்தானை வந்து தோக்கடித்து நம்ம பங்களாதேஷை ஃபார்ம் பண்ணோம். ஸோ என்றைக்கு இருந்தாலும் அவங்க அதை மறக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம மேலே என்றைக்கு இருந்தாலும் அந்த வஞ்சத்தை தீர்ப்பாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஒரு பக்கம். இன்னொன்று 1962 சைனா வார். ஸோ இது 2 எதிரி நாடுகளை வந்து எதிரி போன்ற நாடுகளை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டாக இல்லாமல் இருக்கிறது வந்து கஷ்டம்தான் அப்படின்னு இந்தியா, அதனால தான் ஆல்ரெடி அவங்க சைன் பண்ணல, முன்னாடியே சைன் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஸோ அது இனிமேட்டும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க 74ல். அந்த ஒப்பந்தம் போடுறப்போ என்பிடியில் ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா பொருளாதார தடை விதிப்போம், எரிவாயு வராது, இந்த சைனுக்குள்ளே வராதவங்களாம். அதையெல்லாம் மீறி அமெரிக்கா கூட அணுசக்தி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ராஜதந்திரம் எப்படி இந்தியா? இல்லை அதுதான் அந்த 74ல் டெஸ்ட் பண்ணியும் அதுக்கப்புறம் அந்த சாங்ஷன்ஸ்லாம் இருந்தது, எல்லாமே இருந்தது. நம்மளை வந்து ஒரு தனி ஸ்டேட்டாக தனியாக ஒரு ஒதுக்கி வச்ச ஒரு நேஷனாக, ஒரு தேசமாக நம்மளை அப்போது இது பண்ணாங்க. அப்போயே சாங்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சிகள்லாம் மாறுது. யூஎஸோடையும் சரி சோவியத் யூனியனோட ரொம்ப நட்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் டிஸ்இன்டிகிரேட் ஆன பிறகு அமெரிக்காவோடையும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அமெரிக்காவோடையும் இதில் இருந்தோம். அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆட்சி, பிஜேபி ஆட்சியில் தான் வந்து அப்போது நிறையா இந்த பாகிஸ்தான் விட பாகிஸ்தானே வந்து அப்போது நிறையா அந்த பார்டர் ஃபயரிங்லாம் நடந்துகிட்டு இருந்தது அந்த வாஜ்பாய் ஆட்சி வரத்துக்கு முன்னாடியே. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் சைனா ஒரு பெருசாக வளர்ந்துட்டு வருது. அதாவது சோவியத் யூனியன் உடைஞ்ச பிறகு ரஷ்யான்னு ஒரு கண்ட்ரி தனியாக ஃபார்ம் ஆகுது. அந்த ரஷ்யாங்கிற கண்ட்ரிக்கு ஈக்குவலாக
சைனா பெருசாக வளர்ந்துட்டு வருது. பொருளாதாரத்துலேயும் சரி, மிலிட்ரி பவராகவும், ஏற்கனவே அணு ஆயுத நாடு வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து மறுபடியும் இதை நம்ம வந்து அப்போது டெஸ்ட் பண்ணோம். மறுபடியும் நம்ம அதை விட பவர்ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு பெரிய நியூக்ளியர் ஸ்டேட்டாக நம்ம அறிவித்து மறுபடியும் நாங்கள் ஸ்டில் வி ஆர் பவர்ஃபுல் நியூக்ளியர் ஸ்டேட்டு தான் அப்படின்னு காட்டுற ஒரு நிர்பந்தம் இருந்தது உலக அளவில். குறிப்பாக சைனாவுக்கு அதை காட்டணும், பாகிஸ்தானுக்கும். ஸோ அப்படிங்கும்போது வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு, சீக்ரெட்டாக எகைன் போக்ரான் 2ன்னு அதே போக்ரானில் ராஜஸ்தானில் நம்ம அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம், இன்னும் பெரிய சயின்டிஸ்டெல்லாம் சேர்ந்து அந்த போக்ரான் 2வை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி அகைன் நம்ம டிக்ளேரே பண்ணுறோம். வாஜ்பாய் வந்து சொல்கிறாரு, எப்படி இந்திரா காந்தி அப்போ சொன்னாங்களோ அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து இஸ்ரேலில் சொல்கிறோம், அவங்க வந்து நான் ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலை, அஃபிஷியலாக சொல்லலை, மறுக்கவும் இல்லை, ஆமான்னு ஒத்துக்கவும் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஓப்பனாக அறிவிக்கிறோம், நாங்கள் வந்து நியூக்ளியர் ஸ்டேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறோம், அணு ஆயுதம் வச்சுருக்கோன்னு. அது வந்து அந்த வாஜ்பாய்க்கு அது ஓப்பனாக அறிவிக்கிறாரு. அந்த இது இருந்தது. தயாரிச்சிட்டோம் இல்லையா? இப்போ மற்ற நாடுகளும் அப்படி தான் இருந்துச்சு, வரலாறு பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி நம்மளும் போய் அந்த ஒப்பந்தத்தில் சேரணும். ஏன் இன்னும் சேராமல் இருக்கும்? இல்லை, சேர்ந்தா நீங்கள் வந்து அந்த ஐஏஇஏ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல, அவங்க வந்து உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதே தானே சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா, சீனாவுக்கு ரஷ்யாவுக்கு அது வந்து அவங்க என்னென்னா ஏற்கனவே நியூக்ளியர் ஸ்டேட்டுன்னு அவங்களாம் சிக்னேட்டரிஸ். அவங்க நியூக்ளியர் ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த 5 பெரிய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ரஷ்யா, யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா, இந்த 5மே வந்து சிக்னேட்டரிஸை கையெழுத்து போட்டு அதில் மெம்பராக இருக்காங்க. அந்த 192 நாடுகள், 91 நாடுகளில் அவங்க மெம்பராக இருக்காங்க, உறுப்பினராக இருக்காங்க. ஸோ அவங்கள தே ஆர் ஒப்ளைஜ் டு அலோ இது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. அதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அணு ஆயுதம் வச்சுருக்கலாம், ஆனால் மென்மேலும் அதை வந்து இன்னும் அதிகரிக்கிறாங்களா, அந்த வார்ஹெட்ஸை வந்து அதிகரிக்கிறாங்களா, இன்னொன்று என்ன கண்டிஷன்னா அது இருக்கிறத வந்து குறைச்சிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன் அதில் அந்த ஷரத்தில் சொல்லியிருக்கு. பட் அது மாதிரி யாரும் அந்த 5 கண்ட்ரிஸும் செய்யலை. இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கா வந்து எத்தனை டெஸ்ட்ஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப பவர்ஃபுல் டெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. சோவியத் யூனியன், ரஷ்யா சொல்லவே வேணாம், அவங்களும் நிறையா பண்ணியிருக்காங்க. சைனா தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப ஆம்பிஷியஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா ரஷ்யா அண்டு அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக அதிகமாக வார்ஹெட்ஸ் வச்சுருக்கிறது வந்து ரஷ்யா தான், ரெண்டாவது யூஎஸ்ஏ. அமெரிக்கா பார்க்கும்போது என்பிடி அப்படிங்கிறது சும்மா பேரளவில் கொண்டு இல்லை, இது அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இது வந்து இருக்கிறதுலே இந்த அணு ஆயுதம் ஒப்பந்தங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் அது சம்மந்தமாக இருக்குது. அதிலே இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒப்பந்தம் வந்து இதுதான். ஏன்னா இது இருந்தனால தான் மற்ற நாடுகள், அதாவது இப்போ கல்ஃபில் வந்து நிறைய நாடுகள் இருக்குது, நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்கட்டும், ஈராக்கில் இருக்கட்டும், ஈரானில், சிரியா, இந்த மாதிரி நாடு, லிபியா, காசாவில், பாலஸ்தீன்லாம், இந்த மாதிரி நிறைய, ஏமன், இங்கெல்லாம் இருக்குது. அங்கே வந்து இந்த குழுக்கள்லாம் ஆயுதம் மாரி ஏந்தி போராடிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஐசிஸ் தெரியும், இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டு, அந்த குரூப்லாம் தெரியும், அது எவ்வளோ டேஞ்சரஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரி ஈஸியாக பிடிக்கணும். இப்போ சிரியா, ஈராக்லாம் வந்து அவங்க பெரிய அளவில் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அணு ஆயுதம் பயன்படுத்தினா அந்த கண்ட்ரி பிடிக்கிறது இல்லை, அது அழிஞ்சிரும் இல்லையா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆபத்து இல்லையா? இல்லை, ஆபத்து தான். அதுதான், அதனால தான் பயன்படுத்திட்டு அப்படின்னா இருக்கக்கூடிய அணு ஆயுதமும் அழிஞ்சிடும் இல்லையா, அது பயன்படுத்தி தானே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிரியா வந்து அந்த தலைமை போய், அசாதோட தலைமை போய் அங்கே ரிபலாக இருந்த, டிசிடென்ட்ஸாக இருந்தவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. சரியா? இப்போ முன்னாடியே இப்போ அவங்க சிரியா அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முனைப்பு காட்டுச்சு. ஸோ அவங்க ஒரு வேளை தயாரிச்சிருந்தா, இந்த என்பிடி இல்லாமல் இருந்திருந்தா, அவங்க ஒரு வேளை தயாரிச்சிருந்தா ரஷ்யாவோட ஹெல்ப்பில், அதாவது அந்த டைமில் சோவியத் யூனியனோட ஹெல்ப்பில் சிரியா தயாரிச்சிருந்தாலோ இல்லை ஈராக் தயாரிச்சிருந்தாலோ, ஈராக்கும் தயாரிக்கிறதுக்கு சதாம் ஹுசைன்லாம் முனைப்பு காட்டினார். தயாரிச்சிருந்தால் இந்த ரிபல்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், அங்கே இதில் சிரியாலையும் இல்லை இந்த ஐசிஸ் ஸ்டேட்லாம் அங்கே ரொம்ப பெரிய அளவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். இப்போ பெருசாக இல்லைனாலும் அவங்க கையில் அது கிடச்சிருந்ததுன்னா என்ன இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் அந்த என்பிடி கொண்டு வந்தனால தான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டீங்களா? ஆமாம், கண்டிப்பாக என்பிடி வந்துருச்சு. ஆமாம், இனிமேல் இப்போ வரக்கூடிய காலங்களும் சரி, இப்போயும் சரி, வேறு எந்த நாடுகளும் இதை தயாரிக்கிறதுக்கு, அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? இப்போ யாரும் தயாரிக்க முடியாதுங்கிற அதுதான். இப்போ அந்த ஈரான் இஷ்யூவே இப்போ பாருங்கள், அந்த ஈரான் நினச்சாலும் அதை வந்து தயாரிக்க முடியல.
ஏன்னா அந்த ஒப்பந்தம் வந்து அவங்கள தயாரிக்க அந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல, ஐஏஇஏ, அது உள்ளே போய் அந்த யூஎன்னோட ப்ரெஷரு, மற்ற பெரிய கண்ட்ரிஸோட பவர்ஸோட சூப்பர் பவர்ஸோட ப்ரெஷரில் உள்ளே போய் பண்ணுறாங்க. பண்ணி அந்த என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக அப்படிங்கிறத போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த இது நடக்குது இல்லை, அது மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையும். அதே மாதிரி தான் நார்த் கொரியாவில் பண்ண முடியல, ஏன்னா அவங்க கையெழுத்து போடலை, அவங்க அதில் மெம்பர் கிடையாது. இந்தியாவில் வந்து பண்ண முடியாது, பாகிஸ்தானில் பண்ண முடியாது, இஸ்ரேலில் பண்ண முடியாது. சரி, பக்கத்தில் இஸ்ரேல் வந்து அணு ஆயுதம் நீ வச்சிருக்கூடாதுன்னு ஈரானோட சண்டை போடுறாங்க. ஆனால் இவங்க வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. அவங்க போய் பண்ணாங்க, வச்சுருக்காங்க, யுரேனியம் வச்சுருக்காங்கங்கிறாங்க. ஆனால் இதே இஸ்ரேல் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து அதே இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்தால் சும்மா விடுவாங்களா? நான் தான் சிக்னேட்டரி இல்லையே, நான் தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலையே, எதுக்கு நீங்கள் உங்களுக்கு வரதுக்கு அதிகாரமே இல்லைன்றவாங்க. அதுக்காக தான் அவங்க ஈரான் வந்து உள்ள இருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. ஈரான் சைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் நார்த் கொரியாவும் சைன் பண்ணியிருந்தாங்க. 2003 தான் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2006 தான் அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி. இன்னைக்கு அது ஒரு பெரிய அணு ஆயுத நாடு. இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் மற்ற உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அவங்க வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? ஏன் ஈரான் மேலே மட்டும் இருக்காங்க உள்ள அந்த கையெழுத்து போட்டு? இல்லை, அதுதான் இதே மாதிரி தான் வந்து மற்ற கண்ட்ரிஸ் தயாரிக்கிறதுக்கு முனைப்பு காட்டினாலும். சரி, இப்போது நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அந்த 98ல் டெஸ்ட் பண்ணப்போ நம்ம மேலேயும் பாகிஸ்தான் மேலேயும் பெரிய அளவில் சாங்ஷன்ஸ் இருந்தது, பொருளாதார தடை விதித்தாங்க, யூஎன் தடை இருந்தது. அந்த தடையெல்லாம் வந்து அவங்களால அதுதான் பண்ண முடியும், போய் இன்ஸ்பெக்ட் பண்ண. இந்த தடை தான் வந்து அதுக்கு ஒரு டிட்டரண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி தான் நம்ம மற்ற நாடுகள்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த தடையை வந்து நம்ம இந்தியா போன்ற ஒரு அதாவது செல்ஃப் சஸ்டெயின்டு கண்ட்ரி இருக்குல்ல, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து மேனேஜ் பண்ணுவோம். எவ்வளோ தான் பொருளாதார தடை கொண்டு வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எல்லா வளமும் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் திணறிட்டு தாங்க, பாகிஸ்தான் மேலேயும் சாங்ஷன்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி பாகிஸ்தான் இன்னும் பொருளாதார அளவுலையும் அரசியல் அளவுலையும் திணறிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த சாங்ஷன்ஸ் வந்து அவங்களை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இன்னொன்று காரணம் என்னென்னா, அவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த மிலிட்ரி ரூல், அந்த டெமோக்ரஸி வந்து பெரிய அளவில் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லாமலே இருந்துகிட்ருக்கு. இந்த மிலிட்ரி ரூல் இருக்குது, ப்ளஸ் இந்த சாங்ஷன்ஸ்லாம் அவங்கள க்ரிப்பிள் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க அவங்க பொருளாதாரத்தை. நம்ம வந்து மீண்டு வர முடிஞ்சது. அதுக்கப்புறமும் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது அதே எந்த யூஎஸ்ஏ வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு முனைப்பு காட்டி தடை விதித்தாங்களோ, அதே யூஎஸ்ஏவோட நம்ம அணு ஆயுத ஒப்பந்தம் பண்ணுறோம். அது பெரிய சக்ஸஸ் தான் நம்ம கண்ட்ரி. அது காங்கிரஸோ பிஜேபியோ யாராக இருந்தாலும் அந்த லீடர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு அந்த கல்ச்சரே இருக்குது. நம்ம வந்து ஆதியிலேருந்தே வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு கல்ச்சரலி நல்ல போர் பெரிய அளவில் பண்ண ஒரு அந்த வரலாறு இருக்குது. ஸோ நமக்கு வந்து நாங்கள் போரும் செய்வோம், அன்பும் காட்டுவோம் அப்படிங்கிற அந்த வரலாறு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து வந்துட்டோம், மேலே ஏறி வந்து திரும்ப அதே யூஎஸோட ஒப்பந்தம் பண்ணி இன்றைக்கி வந்து யாரும் நம்மளை கேள்வியும் கேட்க மாட்டோம். நம்ம ஆனால் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் நோ ஃபஸ்ட் யூஸ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் இந்தியா. நாங்கள் வந்து இன்னொருத்தர் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாமல் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற வரலாறையும் நம்ம காமிச்சிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, இந்த அணு ஆயுதம் வச்சுருக்கறனால ஒரு பெரிய அணு ஆயுதம் வந்து பெரிய ஆபத்து தான். ஆனால் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அணு ஆயுதம் இருக்கிறது வந்து பெரிய டெட்டரண்ட்டு. என்னென்னா, ஒரு இப்போ இந்தியா பாகிஸ்தான் அதுக்கப்புறமும் 71க்கு அப்புறமும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள்லாம், பார்டர் ஃபயரிங்ஸும், அப்புறம் கார்கில் யுத்தமும், அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி நடந்த அந்த ஸ்கிரிமிஷஸும் இதெல்லாம் வந்து நடந்தாலும் நம்ம பெரிய அளவில் அதை மாறாததுக்கு காரணமே 2 நாடுகளும் வந்து அணு ஆயுத நாடுகள். நீங்கள் வந்து பெரிய அளவில் ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக போயிடுச்சுன்னா, நீங்கள் அடுத்து அணு ஆயுதத்தை யாரோ ஒருத்தர் பயன்படுத்திட்டாங்கன்னா அது பெரிய அழிவில் கொண்டு வந்துடும். அது இந்த நாடுகள் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது நாடுகள் உள்ள சைனா மாதிரியோ, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சைனாவோ, இல்லை வேறு ஏதோ கண்ட்ரியோ வராங்க வந்து, இல்லை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரோ வராங்கன்னா அது ஒரு உலக போராக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அணு ஆயுதம் வந்து ஒரு விதத்தில்
அந்த கன்வென்ஷனல் வாரை வந்து பெரிய அளவில் கொண்டு போகாமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு ஆமாம். ஆனால் என்னன்னா இந்த என்பிடி உதவுதுன்னு சொல்ல முடியாது, அந்த அணு ஆயுதம் உதவுதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த என்பிடி வந்து அஃப்கோர்ஸ் எஸ், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பந்தம் தான், ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல். இந்த நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற ஒப்பந்தங்களில் இது ஒன் ஆஃப் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரீட்டிஸ்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பவர்ஃபுல். ஆனால் என்ன, அந்த பெரிய கண்ட்ரிஸ், அந்த 5 கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அவங்க வந்து இன்னுமே அவங்களுக்கு இருக்க அந்த பொறுப்புகளெல்லாம் தட்டி கழிச்சிட்டு என்னென்னா, அவங்க ஏற்கனவே இருக்கிற இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு படிப்படியாக குறைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறத ஆப்போசிட்டாக அவங்க வந்து அதிகப்படுத்திட்டு தான் வராங்க. இன்னும் அதை பவர்ஃபுல்லாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9 கண்ட்ரிஸ் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்போ வேர்ல்டில் வந்து வார் ஹெட்ஸ்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா 12,000க்கு மேலே இருக்குது. இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே, எதுக்கு கொண்டு வந்தோமோ அதற்கு மாற நடந்துக்கிறாங்க, இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? அதான் விளைவுகள்லாம் அதுதான். இப்போது நீங்கள் சின்ன கண்ட்ரிஸ் அடிச்சுக்கிறதுக்கு அடிக்கும் போது ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போது இதே இந்த ஈரான் கிட்டேயே ஒரு வேளை அந்த இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அணு இருந்ததுன்னு வச்சுங்க, இல்லை அவங்க கடைசியில் அந்த தயாரிக்கிற அளவு அந்த ஸ்டேஜ் போயிருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணியிருந்தாலும் ஒருவேளை அவங்க வச்சுருந்தா இத்தனை லீடர்ஸை கொள்கிறாங்க. இப்போ 2 பவர்ஃபுல் கண்ட்ரீஸு, அதுவும் யூஎஸ் மாதிரியான பெரிய பவர்ஃபுல் மிலிட்டரிலி பவர்ஃபுல் கண்ட்ரியை வந்து அவங்கக்கிட்ட இவங்க கண்டிப்பாக ஈரான் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. உலகத்தில் எந்த கண்ட்ரியாலையும், ஏன் ரஷ்யாவாலேயே தாக்கு பிடிக்க முடியாது. சைனா கூட சைனா ரஷ்யா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி தாக்கு பிடிக்காத நிலை வரும்போது லீடர்ஸ் எல்லாம் கொள்கிறாங்க, மக்கள்லாம் சாகுறாங்க, எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மொத்த கண்ட்ரியும் போகும்போது அவங்க கடைசியாக நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த கண்ட்ரியுமே போகுதே, கடைசியில் அவன் அடிச்சுட்டு நம்ம போனால் என்னன்ட்டு பிரயோகிப்பாங்களா இல்லையா? ஆமாம். இது ஒரு நாடால் தான் தயாரிக்க முடியுமா? இது பயங்கரவாத குழுக்கள் இதை தயாரிக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் அந்த ஐசிஸ் கிட்டலாம் பயந்தாங்க. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்கிட்டையும் பரவக்கூடாது அப்படின்னு இந்த தீவிரவாத குழுக்கள். இப்போ ஹிஸ்புல்லா, அந்த ஏமனில் இருக்க ஹூத்தீஸ், அப்புறம் ஹமாஸு, ஈரான் இதை தயாரிச்சுட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா ஈரான் வந்து அந்த ரிபல் குரூப்ஸ் எல்லாம் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அங்கங்கே அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்கனால ஈரான் அந்தளவுக்கு இர்ரெஸ்பான்சிபிளாக போவாங்க அப்படின்னு அணு ஆயுதத்தெல்லாம் இது பண்ணுவாங்கன்னு இல்லை. பட் அவங்களுக்கும் என்னென்னா இஸ்ரேல் வந்து பெரிய த்ரெட்டாக இருக்குது அரப் கண்ட்ரீஸ்க்கு. மற்ற அரப் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு வேறு பாதையில் அப்படியே திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதார முன்னேற்றம் அப்படி இப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் வேர்ல்டு அஃபேர்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனால் இஸ்ரேல், ஈராக் மாதிரியான, சிரியா மாதிரியான கண்ட்ரிஸ், இன்னும் பாலஸ்டைன் மாதிரியான கண்ட்ரிஸ் இன்னும் அந்த இதில் இன்னும் வரல. அவங்களுக்குள்ள இன்னும் அந்த உள்ளெல்லாம் குழுக்கள்லாம் அங்கங்கே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான நாடுகளுக்கெலாம் அந்த கிடச்சிடக்கூடாது அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறது கரெக்டு தான். ஏன் இந்தியாவே அப்படி தான் நினைக்குது. இந்தியாவே ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டாக இருந்தாலும் நினைக்கிறது நியாயம்தான். அது நியாயம் கூட, அது உண்மை தான். ஏன்னா ரிபல்ஸ் கிட்ட ஒரு கண்ட்ரின்னு இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அவங்க மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கும். பட் ஐசிஸ் மாதிரியான குழுக்கள் கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆமாம், அவங்க வந்து மனிதர்களை வந்து மனிதர்களாக பார்க்கறது இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கவலை, யார் அவங்களே சூசைட் பாம்பர்ஸாக வந்து இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது மற்றவங்கள பற்றி அவங்க ஏன் கவலைப்படணும்? அதனால தான் இந்த என்பிடிங்கிறது கொண்டு வந்தாங்க. அது அந்த அளவில் தான் ஒரு ஈரான் ஒரு சிக்னேட்டரி அப்படிங்கிறனால தான் அந்த ஈரான் உள்ளே போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க இந்த யுரேனியம் என்ரிச்டு யுரேனியம் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு தான். அதனால தான் அது தெரிய வந்து அவங்க ஒரு இதை சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால தான் அது போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி தெரிய வந்தனால தான் இந்த போர் நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த காணொலி நிறைய விஷயங்கள் பேசணும். குறிப்பாக இந்த போர் தொடங்கினது, இந்த போருக்கான காரணம் என்ன, அவங்க இருக்கிற அந்த உறவு, அதை பற்றிலாம் பேசுகிறோம். குறிப்பாக இந்த போருக்கு காரணமே அணு ஆயுதம் அப்படி தான் சொல்லியிருந்தோம். அதற்கான வரலாறுலாம் பேசுகிறோம். நேற்று முந்தின வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லியிருந்தார். நான் நினச்சா 2 நிமிஷத்தில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடிலாம் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் சொல்லிட்டு வந்தவர் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு சொன்னார். அதுக்கு அதோட பேச்சின் பின்னணியில் ஒருவேளை இது காரணமாக இருக்கலாமா? அணு ஆயுதம் நான் பயன்படுத்துறதுக்கு என்னை கொண்டு போய் வச்சுடாதீங்க அந்த எல்லைக்கு அப்படின்ற மாதிரி. இல்லை, அது ஈரானை மிரட்டுறதுக்கெலாம் அணு ஆயுதத்தெல்லாம் வச்சு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஈரான் வந்து இப்போது ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டா என்ன காரணம், எப்படி முடிக்க போகிறேன்? இல்லை, அவங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல். கன்வென்ஷனல் வார்லேயே வந்து
அவங்க டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வார்ஃபேர் டெக்னாலஜி வந்து இருக்கிறதுல ரொம்ப சுப்ரீமாக இருக்காங்க. இன்னும் சைனாவை விட யூஎஸ். அதனால தான் ஸ்டில் அவங்க வந்து நம்பர் 1ல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து சைனாவும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து நம்பர் 1ஆக இருக்காங்க. அந்த ஒரு கண்ட்ரியை அழிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் 10 நிமிஷம் போதும் அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட அந்த மாதிரி அந்த பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டாங்களே, அதெல்லாம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல், யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை. ஸோ அந்த மாதிரியான வெப்பன்ஸ் அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. ஈவன் கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ப்ளஸ் டெக்னாலஜி அவங்க மனிதர்களே இறக்க வேண்டியதில்லை. இப்போ இனிமேட்டு ஃப்யூச்சரே வந்து ட்ரோன் வார்ஃபேர் தான். இப்போவே இந்த இதில் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரோன்ஸ் தான். ஈவன் ரஷ்யா யுக்ரைன் வார்ஸ்லேயே ட்ரோன்ஸ் தான். யுக்ரைன் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே ட்ரோன்ஸ் தான். அவங்களோட பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் அவங்க வந்து இங்கே இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ட்ரோன் கொடுக்குறோங்கிறாங்க. யூகேக்கு நான் ஆல்ரெடி அவங்க கொடுக்குறாங்க ட்ரோன்ஸு. யுக்ரைன் வந்து அவ்வளோ ட்ரோன்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வார்ஃபேர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜி தான் வந்து அதில் முதல் இடத்துல வந்து ஹியூமன் போய் ஃபைட் பண்ணுற இடத்துல இப்போ சைனா வந்து ரோபோஸை வச்சு ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணுற ஒரு வாரில் வந்து மனிதர்கள் போக வேண்டியதில்லை. இங்கேயுமே பாருங்கள் இன்னும் அந்த கிரவுண்ட் வார்ஃபேர் இன்னும் இவர் ட்ரம்ப் சொல்கிறாரு நான் ஒரு 5000 பேர்த்து மெரைன்ஸ் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த ஈரானில் அங்கே போய் அப்படி கிரவுண்டு வார்ஃபேர்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த டெரெயின் அந்த மாதிரி சுற்றி மழை உள்ளே இறங்கினா என்ன அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அமெரிக்கா வியட்நாமில் போய் ஒரு அடி வாங்கின மாதிரி இங்கே அடி வாங்கிடுவாங்க. ஸோ அந்த அவசியமும் இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தான் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது, பெரிய ஸ்ட்ராங் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஐசிபிஎம்லாம். அதான் இப்படி இருக்கும்போது அழுத்தம் தான் கரெக்டு. இந்தியாவுக்கு தான் வருது. மெதுவாக ட்ரம்ப்புக்கு வரும், இவருக்கு நெத்தன்யாவுக்கு வரும். ட்ரம்ப்பே முடிக்கணும்னு தான் நினைக்கிறார். அவருக்கே போய் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாரு. இஸ்ரேல் தான். அதான் அவங்களுக்கு என்னன்னா ஒரு இன்னொரு ஈராக், இன்னொரு சிரியா, இன்னொரு லிபியா, இன்னொரு பாலஸ்டைன், இன்னொரு லெபனான், இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியாக ஈரான் மாறிடணும். அதாவது அங்கே பவரே இல்லாமல், ஆயுதங்களே இல்லாமல் பவர்லெஸ் ஒரு ரெஜிம் இருக்கணும். உள்ளுக்குள்ளேயே சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கணும். இப்போ ஒரு காலத்தில் ஈராக் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது, பாலஸ்டைன் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்தால் நம்மளுக்கு வந்து த்ரெட்டே இருக்காது. மற்ற அரப் ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு பொருளாதார இதுன்னு போயிட்டாங்க. லைக் கத்தார், ஓமன், யுஏஇ, சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் பஹ்ரைன், இவங்க குவைத்து, இவங்கெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் இதுலேயும் எக்கனாமிக் இதுலேயும் வளர்ச்சியும் போயிட்டாங்க. ஈரான் வந்து இன்னொன்று ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு அந்த மாதிரி அவங்க இன்னொன்று அந்த ஷியா சுன்னி அந்த பிரச்சனை வேறு அங்கே இருக்குது. அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அதனாலேயே மற்ற இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. இன்னொன்று இவங்க ட்ரெடிஷ்னலாகவே ஒரு பெரிய பெர்ஷியான்னு அந்த காலத்தில், அப்போது ஹிஸ்டாரிக்கலி பெர்ஷியா அப்படிங்கிறது ரொம்ப, நீங்கள் நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க, நிறைய ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. பெர்ஷியா வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்துலேயும் சரி, கல்ச்சரலி, அப்புறம் மிலிட்ரலி பெருசாக இருந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தது. ஸோ அந்த வரலாறு இருக்குது. எப்படி இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. யூஎஸ்க்குலாம் அந்த மாதிரி ஒரு வரலாறு கிடையாது, சரிங்களா? ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்க அதை விட மாட்டாங்க. ஈராக்குக்கே அந்த வரலாறு இருக்குது. அதனால தான் சதாம் ஹுசேன் அவ்வளோ ஃபைட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ஈராக் போர் இருந்தது, அதுக்கப்புறம் யூஎஸோட 91 குவைத்தை போய் ஆக்குப்பை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து அடிக்கிறாங்க. 80 to 88 ஈராக் போர், அதுக்கப்புறம் 2003 தான் யூஎஸ் வந்து இவரை விட்டால் நம்மளை இது பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு தான் 2003 பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஏன்னா 2001 நடந்த அந்த செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர் அட்டாக்கு அப்புறம் அவர் சதாம் ஹுசேன் மாதிரியான ஆட்களை வந்து வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு யூஎஸ் டிசைட் பண்ணுது. அப்புறம் தான் அவங்கள இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சதாம் ஹுசேன் போன பிறகு லிபியாவில் கடாஃபியும் அப்படி தான் கவுத்து விட்டாங்க. இந்த அராப் ஸ்ப்ரிங்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பெரிய எழுச்சியை தூண்டி விட்டு யூஎஸும் இஸ்ரேலோட அந்த மொசாதும் யூஎஸோட சிஏஏவும்
சேர்ந்து தூண்டி விட்டு மக்களை ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி அந்த அரப் ஸ்ப்ரிங் வார் வச்சு இந்த கடாஃபியை டாப்பிள் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசாதை டாப்பிள் பண்ணாங்க, சதாம் ஹுசேனை காலி பண்ணாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வரலாற்று ரீதியாக ஒரு போருக்கான காரணமாக இருந்தாலுமே அந்த எண்ணெய் வளம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க அந்த எண்ணெய் பசி கிட்டது அப்படின்னு. ஆனால் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு எங்களுக்கு அந்த எண்ணெய் தேவை கிடையாது, போதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு இருக்குது, நாங்கள் மற்ற நாடுகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, அது உண்மைதான். யுஎஸ்ஏ கிட்ட எண்ணெய் வளம் இருக்குதான். ஆனால் அவங்க என்னென்னா நம்ம கிட்ட இருக்கிறத வந்து நம்ம வச்சுக்கணும். இவங்களுக்கு என்னென்னா அங்கே போய் ஈரான்லேயும் வெனிசுவேலாவில் தெரியும், நீங்கள் உங்க மதுரோவை இது பண்ணாங்க. ஸோ வெனிசுவேலா பெரிய ஆயில் ரிச் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அந்த வளங்களை வந்து யூஸ் பண்ணலாம், நம்ம அமெரிக்கன் கம்பெனிஸ் அங்கே போய் அதை வியாபாரமாக்கி நம்ம செழிப்படையணும் அப்படிங்கிறது தான் இது பண்ணோம். இருக்கிற வர அந்த ரிசர்வ்ஸ்லாம் நம்ம அந்த ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், நம்மளது அப்புறம் நம்ம பிரச்சனை வரும்போது நம்மளது யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அதுவும் யூஎஸ்ஏலையும் நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் அவங்க வந்து இதை டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி தான் ஈராக், இப்போ பாருங்கள் ஈராக்கில் யூஎஸோட எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மற்ற கல்ஃப் நேஷன்ஸ்லேயும் இருக்குது. அது மாதிரி தான் அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 1979 வரதுக்கு முன்னாடி இப்போ பிரிட்டிஷ் பெட்ரோலியம்னு பிபின்னு ஒன்று இருக்குல்ல, அதோட முன்னோடி ஒரு கம்பெனி இருந்தது. அப்போ வந்து அந்த 20th century ஆரம்பத்தில் அந்த கம்பெனி தான் வந்து ஈரானில் பெரிய அளவில் ஆயிலை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் அப்புறம் கொஞ்சம் யூஎஸும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு அதிபர் வராரு, அவர் எல்லாத்தையும் நேஷ்னலைஸ் பண்ணுறாரு. ஆமாம், பண்ணி இந்த ஈரானிய ஆயில் வந்து ஈரானியர்களுக்கு தான் அப்படின்னு அது தேசியமயமாக்கல் பண்ணோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஆமாம், கோவம் வந்து 1953 அவர் பேர் மறந்துட்டேன், ஏதோ சதேன்னு வரும். அவர் டாப்பிள் பண்ணிட்டு தான் வந்து இந்த ரெசா பஹல்வின்னு ஒரு ஷான்னு ஒரு அதிபரை கொண்டு வராங்க. அவர் தான் அந்த 1953 அவர் தான் மன்னர் அங்கே. ஆமாம், அவர் தான் மன்னர். 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வரைக்கும். அப்புறம் தான் நாட்டு தப்பிக்க போகிறார். ஆமாம், அவர் தான் இருக்கார். அவர் டைமில் தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த இப்போ வந்து ஈரானில் வந்து அந்த புர்காலாம் போட்டு இப்போ வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது போடாமல் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொட்டஸ்ட்லாம், பெண்கள்லாம் புர்கா அணியாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த மாசா அமினின்னு ஒரு பொண்ணு கூட கொல்லப்பட்டுச்சுல்ல 2022. அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ அந்த டைம்லலாம் அந்த ஷாவோட ரெஜிம் அப்போல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும், எல்லாம் பிகினி போட்டுட்டு பெண்கள் இருப்பாங்க, அந்த ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் போட்டுட்டு சுற்றுவாங்க, பிகினிலாம் அலவுடு. ஸோ அந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல், யூரோப்பியன் லைஃப் ஸ்டைல் இருந்தது அங்கே ஈரானில். புர்கா போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவர் கொண்டு வர்றார் அந்த ஷா. அதாவது அமெரிக்கனோட இன்ஃப்ளூயன்ஸில் அமெரிக்கா அவரை வச்சு நிறையா ஆயில் ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவர் ரொம்ப மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி, டேக்ஸ் போட்டு கொடுமைப்படுத்தி, அதாவது அவரை எதிர்த்து கேள்வி கேட்டால் அதை வந்து சப்ரஸ் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தி அவர் மக்களே திரண்டுலேருந்து 1978 பெரிய அளவில் திரளுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கமேனி, முன்னாடி ஒரு கமேனி இருந்தார், அந்த கமேனி தான் கலாச்சாரத்தை ஏற்றக்கூடிய ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. பழைய ஒரு பண்பட்ட ஒரு கலாச்சாரம் அவங்க ஒரு இதில் சொல்லணும் அப்படின்னா அந்த மக்கள் இருந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க அதிகமாயிட்டாங்களோ? அது இல்லை, எப்போவுமே இருந்திருக்காங்க. பட் அவரோட அந்த டைமில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 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 கட்டுப்பாடுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அவங்களுடைய அந்த வாழ்வியல் முறையே கட்டுப்பாடாக தானே இருக்குது. அதனால தான் இந்த இவ்வளோ ப்ரொட்டஸ்ட்லாம் இந்த 2020 இப்போ வரைக்குமே அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் அப்பப்போ இந்த ஈரானிய மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களே. இப்போ அந்த இதெல்லாம் புர்காலாம் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு இந்த சமீபத்தில் கூட ஒரு யூனிவர்சிட்டியில், ஈரானிய யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு உள்ளாடைகளோட அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா அப்போ வந்து இவங்க கம்மியாக இருந்திருக்காங்களா? இந்த நவீன கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் கம்மியாக தான் இருந்திருக்காங்க, கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அந்த நாட்டில் அதை கொண்டு வராரு. அதை கொண்டு வந்து அதெல்லாம் யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதையும் அவரும் வந்து அந்த மாதிரியான ஒரு ராஜா தான், அதாவது ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழ்கிற ராஜா. இந்த மாதிரி தான் எல்லா மக்களும் நீங்களும் வாழுங்கிறாரு. ஆனாலும் பெரிய அளவில் அது ஒரு விதத்தில் பொருளாதார சம்மந்தப்பட்டது தானே அப்படி கொண்டு வரதுமே. ஆமாம், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆடைகள் அதெல்லாம் பொருளாதார கரெக்டு தான். அதுவும் ஒரு யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸு, அதை மார்க்கெட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி
அவர் பண்ண கொடுமைகள், மக்களுக்கு பண்ண கொடுமைகள், அந்த ஷா அரசர் இருக்கார்ல, அவர் பண்ண கொடுமைகள் தான் அந்த பெரிய கிளர்ச்சியை, மக்கள் கிளர்ச்சியை 78ல் உண்டாக்கி 79ல் அந்த புரட்சி நடக்குது, இஸ்லாமிய புரட்சி நடந்து இவர் வராரு. அதுக்கப்புறம் தான் 444 டேஸ் யூஎஸ் எம்பசியில் இருக்க அந்த யூஎஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்களே, அவங்கள ஒரு வருஷத்துக்கு மேலே, அதாவது 444 நாட்கள் சிறை வைக்கிறாங்க, ஈரான் சிறை வச்சு. அது ஒரு பெரிய, அதை பற்றி படங்கள்லாம் கூட ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்திருக்கு. அது ரொம்ப ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய, அது ஒரு ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்து அதுக்கப்புறம் மக்கள் எவ்வளோ தான் ஒரு கட்டுப்பாடுகளை, இப்போ ஆப்கானிஸ்தானில் பெண்கள் படிக்கக்கூடாது சொல்லிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கட்டுப்பாடு. இந்த காலத்தில் இப்போ டிவி பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் இருக்கும்போது பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், நாமளும் ஃப்ரீடமாக இருக்கணும், படிக்கணும், வளரணும். ட்ரெஸ் போட்டால் தான் மாடர்ன் இல்லை, பட் படிக்கணும், வளரணும், எல்லாத்து மாதிரி இருக்கணும், வேர்ல்டு எப்படி இருக்கும் நம்மளும் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். ஸோ அது மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் நான் இவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய, என் முகத்தை கூட காட்டாமல் நான் இருக்கணும்னு அவசியமா அப்படின்னு அவங்களோட கேள்வியாக இருக்குது. விடிச்சிருக்கு, அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருக்கு. ஆனால் அதே ஒரு கண்ணோட்டத்தில் தான், மனநிலை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போர்த்தொடுத்து தான் சொல்கிறாங்க ஆட்சி மாற்றம் வரும்னு. ஆனால் அப்படி ஒன்றும் வரலையே. அதுதான் இவங்க இப்போ தான் அதையும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ட்ரம்ப்பே 2-3 தடவை அதை சொல்லிட்டாரு. ஈரானிய மக்களுக்கு வந்து அவர் ஒரு அறைகூவல் விடுக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் ரைட் டைம், நாங்கள் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறோம், நீங்கள் வந்து கிளர்ந்து எழுந்து உங்கள் ஆட்சிக்கு எதிராக நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் அந்த முன்னாடி நடத்தின போராட்டத்தை நீங்கள் கிளர்ந்து எழுந்து அந்த ஆட்சியை வந்து கவுத்துட்டு ஒரு புதிய ஆட்சி கொண்டு வருவோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்கிறாரு. கூட இந்த குர்தீஸ் என்ன குழுக்களுக்கும் இவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி. ஆமாம். சரி, அது பெரிய அளவில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மக்கள், பொதுமக்கள் இருக்காங்களே, முன்னாடி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே, எப்படி அந்த பெண்கள், இளைஞர்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே, இந்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக கட்டுப்பாடுகள் இவ்வளோ கொண்டு வந்து உள்ள ஒரு அந்த அரசு இருக்குல்ல, அதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே, அந்த ப்ரொட்டஸ்ட்டு மறுபடியும் வரணும், நீங்கள் அந்த கிளர்ச்சி மறுபடியும் வரணும். அந்த மாசா அமீன் வந்து இப்படி இறந்தாங்கல்ல, அந்த பெண் இறந்த டைமில் எவ்வளோ ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அந்த ப்ரொட்டஸ்ட்லாம். அந்த மாதிரியான ஒரு கிளர்ச்சியை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த ஈரானில் இவங்க எதிர்பார்த்து கேட்டது. பட் அது மக்கள் அதை இப்போ செய்வாங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் எங்கள் இதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் நாடு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்குறோம், பட் இன்னொரு கண்ட்ரி வந்து எங்களை தலையிட்டு அதை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ அதுதான் இந்த என்பிடிங்கிறத நீங்கள் கேட்ட மாதிரி, அந்த அணு ஆயுதத்தை வந்து ஈரான் அந்த போருக்கே காரணம் வந்து அந்த அணு ஆயுதத்தை வச்சு தான் அப்படின்னாலும், அந்த அணு என்பிடி, அந்த நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் வந்து பெரிய அளவில் அணு ஆயுத பரவலை தடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆமாம். தோ இந்தியா அதுக்கு ஒரு சிக்னேட்டரியாக கையெழுத்து இடாமல் இருந்தாலும், இந்தியா ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்டு தான், ஒரு கண்ட்ரி தான், அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் அந்த ட்ரீட்டி. நிகழ்ச்சி பயன்படுத்த நிகழ்ச்சி நன்றி சார். தேங்க்யூ. மற்றொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.